கும்பகோணத்தில் உள்ள ஒரு வயதான முதியவர் வயது 72 வயதாகுது. 62 வருட காலமாக ஆட்டோ ரிக்ஷா தொழில் செய்து வராரு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம். சரி, அவர்கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பேசினோம். அவரும் நம்ம கூட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணு என்டர்டைன்மெண்ட் சேனல். அங்கிட்ட போலாமா? வண்டிடுங்க. ரைட் சைடு போங்க. தன்னோட உழைப்பை நம்பி மட்டும் வாழ்றாங்க அப்படின்றதுனால இந்த தாத்தாவுக்கு ஒரு எடுத்துக்கோம். தாத்தா பாத்து போங்க. தாத்தா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப நம்ம வண்டியில உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப தாத்தா நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது சிகிச்சை விஷயத்துக்காக நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, எந்த ரோடு அப்படின்னா கும்பகோணம் ரோடு. பாருங்க, பஸ் இருக்கு. தாத்தா சைட்ல அங்க நிறுத்தது நல்லா இல்ல. போங்க போங்க. கார் கிடக்குல வீட்டை நோக்கி அப்படியே நல்லா நோக்கு. தாத்தா, என்ன பேரு? உங்க பேர் என்ன? ஆர் கோவிந்தசாமி. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? சரி, இப்போ யாரோட இருக்கீங்க? தனியா இருக்கீங்களா? பொண்ணுங்க பிள்ளைங்க கூட இருக்கீங்களா? பெரிய மருமகன் இந்திராஞ்சாலில் இருக்கு. பெரிய பையன் சிவசங்கம்ல தான். சின்ன பையன் காளிபுரம் தான். வீடு தாராசுரம். இப்போ உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுது? 72 ஆகுது. இப்போ ஏன் இந்த ரிச்சா தொழில் ஏன் பண்றீங்க? எத்தனை வருஷமா பண்றீங்க ரிச்சா தொழில்? 62 வருஷம். 62 வருஷமா ரிச்சா ஓட்டுறீங்களா? வெரி குட், சூப்பர். அது உங்களுக்கு கஷ்டமா இல்லை? இல்லையா, அதெல்லாம் இல்லை. 1962 ஓடிடுறேன். காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் பார்த்துருக்கீங்களா நேரில்? காமராஜர் பார்த்துருக்கேன், அண்ணா பார்த்துருக்கேன், பெரியாரை பார்த்துருக்கேன். வெரி குட். பெரியாரை பார்த்துருக்கேன், எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், ஜெயலலிதா அம்மாவை பார்த்துருக்கேன். பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கீங்க. மீட்டிங் எல்லாம் போயிருக்கேன், எம்ஜிஆர் மீட்டிங்லாம். இப்போ இந்த ரிச்சா தொழில் உங்களுக்கு வருமானம், போதிய வருமானம் தருதா? தருது. அதாவது இந்த ரிச்சாவுக்காக சவாரி கிடையாது. இந்த ரிச்சா முதலுக்காக போட்டிருக்க முதலுக்காக சவாரி கிடையாது. எனக்காக வரும். நான் ஆளு அதாவது காசு பணம் சம்பாதிக்கிறத விட ஆளுங்க பழக்க வழக்கம் நிறையா இருக்கு. என்னை பார்த்தா ஏறுவாங்க. என்ன என் நடப்பு பழக்க வழக்கம், நடப்பு செயல்முறைகள்லாம் கரெக்டாக இருக்கும். சொல்லும் செயலும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதே சமயத்தில் நம்பிக்கையாக நடப்பேன். 1 மணியாக இருந்தாலும் சரி, 12:30 மணியாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைங்க ஃபோன் பண்ணுறாங்க. ட்ரெயினில் வரும்போதே எனக்கு ஃபோன் பண்ணும். தாத்தா அந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், கரெக்டாக வீட்டில் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி கரெக்டாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும் சரி, 12:30 மணியாக இருந்தாலும் கொண்டு போய் கரெக்டாக அவங்க வீட்டில் இறக்கி விட்டு அதுலேயே 100 ரூபாய்க்கு எனக்கு 20 ரூபா சேர்த்தே கொடுப்பாங்க. வெரி குட், சூப்பர். ரொம்ப பேர் என்னை கையெடுத்து கும்பிட்றாங்க. உங்களுக்கு இந்த தொழில் செய்கிறது
கஷ்டமா இல்லை, அதெல்லாம் கிடையாது, சந்தோஷமாக செய்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. சும்மா வரவங்க சில பேர் பாருங்க சவாரிக்கு இல்லாமல் நான் பார்க்குறேன். ஃபோன் எதுவும் வச்சுருக்கீங்களா? ஃபோன்லாம் இருக்குது, கூப்பிடுவாங்க. சவாரி வேணா கான்டாக்டில் கூடுவாங்க. கூடுவாங்க. பரவாயில்ல, சூப்பர். சில பேர் சவாரி இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கல, அப்போ ட்ரெயினில் வண்டியில் போகாமல் பார்க்குறவங்க சும்மா உட்காந்து டீ சாப்பிட்றீங்களா? எப்போதும் ஜங்ஷனில் தான் இருப்பீங்க. கும்பகோணம் ஜங்ஷனில் இருக்கீங்க. கும்பகோணம் ஜங்ஷனில் வந்தால் உங்களை பார்க்கலாம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கோவிந்தசாமி. இப்போ என்ன வயசு? எனக்கு 72 ஆகுது. 72 வயசு ஆகுது. இப்போ பொண்ணு பிள்ளைங்களாம் நம்பி வாழலை. பொண்ணு பிள்ளைங்களாம் வந்து வீட்டில் உட்காருங்க, வண்டி ஓடக்கூடாதுங்க. நான் எனக்கு எந்த விதமான வியாதியும் கிடையாது. ஹார்ட் அட்டாக்கு, ப்ரெஷரு, இது ரத்த கொதிப்பு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, எந்த ப்ரெஷரு எந்த வியாதியும் கிடையாது. இது வரைக்கும் நான் ஆஸ்பத்திரிக்கே போனதே கிடையாது. வெரி குட். அதான் அன்னைக்கு சொன்னல, அன்னைக்கு அந்த காலத்தில் என்னென்ன சாப்பிட்டீங்க? அன்னைக்கு உள்ளது கம்மங்கூழ், கேவூர் கூழ், சோளச்சோறு, சிறுதானியங்கள் உணவுகள், பயிர்கள், இந்த மாதிரி சாப்பிட்டதுனால பார்த்துக்க இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, வெரி குட், சூப்பர். சொந்த காலில் நிற்கணும்னு தன்னோட முயற்சினால இந்த ஆட்டோ ரிக்ஷா வந்து ஓட்டி 22 வருஷமாக 62 வருஷமாக ஓட்டுறீங்களா? 62 வயது, 62 வருஷமாக ஓட்டுறீங்க ரிக்ஷா மட்டுமே. 22 வயசு 22 வயசு 72 ஆக மொத்தத்துக்கு நீங்கள் எத்தனை வயசுலேருந்து ஓட்டுறீங்க? 10 வயசுலேருந்து ஓடிடுங்க. 10 வயசுலேருந்து ஓட்டுறீங்களா? ஆட்டோ ரிக்ஷா மட்டும்தான் உங்களோட குல தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் எனக்கு இதில் சம்பாதிச்சு தான் பிள்ளைங்களாம் படிக்க வச்சு பிள்ளைங்கெல்லாம் ஆளாக்குனேன். யாரையும் நம்பி இல்லை. எங்கள் அண்ணன் எனக்கு வீடு தரேன்னா அவன் ஏமாற்றிட்டான். அவனுக்கு எனக்கும் பாகம் தாராளத்தில் வீடு அவன் ஏமாற்றிட்டான். அதுக்கு பிற்பாடு பிள்ளைங்க தெரிஞ்சு பெரியப்பா சொத்து வேணாப்பா, நம்ம உழைப்பில் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு அதுக்கு பிற்பாடு பார்த்தியா அவன்கிட்ட எதுவும் வாங்கலை, அவன்கிட்ட விட்டுட்டேன். சூப்பர் சூப்பர். ஆனால் இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். மாதம் வாடகை எவ்வளோ? 4500 பெரிய பையன் 4500 விடுறான், சின்ன பையன் 4500 விடுறான். சரி சரி, சூப்பர். எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அப்போ நான் வந்து வீடு குடி எடுத்து வச்சேன். நான் வாடகை கொடுத்துருந்தேன். எங்கள் வீட்டில் இறந்து 5 வருஷம் ஆகுது. அதனால் தனியாக இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் தனியாக இருக்கேன். மருமக வீடு தான் போவேன் வருவேன், போய் பார்ப்பேன். எதுவும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தாத்தா வந்து தன்னோட சொந்த காலில் நின்று சம்பாதிச்சு உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்டுருக்காரு. வயது வந்து 72 வயது ஆகுது. பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனால் யாரோட வந்து சம்பாத்தியத்துலேயும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த உழைப்பில் சாப்பிட்டுருக்காங்க தாத்தா. இந்த மாதிரியான மாமனிதரை பார்க்குறது மிக ரொம்ப அற்புதமான விஷயம். என்ன தாத்தாவுக்கு முடிஞ்சளவு நீங்கள் வந்து என்ன செய்யணுமோ செய்யுங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஓகே தாத்தா, உங்கள் நம்பர் கொடுங்க. 96. எல்லாம் போகும்போது வாங்கிக்கிறேன். தாத்தா வந்து கும்பகோணத்தில் இருக்காங்க. கும்பகோணத்தில் என்ன ஏரியா தாத்தா? நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். எந்த தெருவு? தெருவு வந்து பெரிய பையன் இந்திராஞ்சலில் இருக்கான். இந்திராஞ்சலில் வந்து இது. ஓகே தாத்தா, சரி தாத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாபாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி தாத்தா வந்து இது மாதிரி வந்து உழைப்பால் உயர்ந்த மனிதர்களில் நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். இது மாதிரி உள்ளவங்களை வந்து நீங்கள் மீட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதனால தான் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து வீடியோவாக வந்து தாத்தா வந்து போட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாடா, பாய். பாய் சார். எல்லா சாமியும்